நான் முட்டை கிரேவி செய்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகும் உளுந்தம் பருப்பும் போடுறேன். நீங்கள் பட்டை சோம்பு அந்த ஹோல் கரம் மசாலா கூட போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்ச உடனே நல்ல ஒரு 2 பெரிய வெங்காயம் இந்த கட் பண்ணி போடுறேன். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு நல்லா. இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதையும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 4 தக்காளி, நல்ல ஒரு பெரிய கேப்சிகம், அதுக்கப்புறமா சில்லி பேஸ்ட்டு, அப்புறம் மல்லி ஒரு ஸ்பூனு, அப்புறம் மிளகு சீரகம் பொடி எல்லாமே போட்டு நல்லா வதக்கணும். இதில் ஸ்பெஷல் நம்ம பேஸ்ட்டு போடுறோங்க சில்லியில். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு மசால் வாடெல்லாம் போய் சூப்பராகிடுச்சு. இப்போ எக்கை நல்லா பாயில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த கட் பண்ண பகுதி அடியில் இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கலாம். நான் ஒரு 10 முட்டை எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த கிரேவி தான் இதுலேயும் எடுத்திருக்கேன். கடைசியாக கொத்தமல்லி தலைகளை அப்படியே மேலே தூவி